அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். தீர்த்தம் அதிகமுள்ள திருத்தலம். ராவணனை கொன்ற பாவம் தீர ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் ராமேஸ்வரம். இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்ததால் இந்த தலத்திற்கு சேதுக்கரை என்ற பெயரும் இருந்தது. பின்னாளில் ராமேஸ்வரம் என்னும் கோயில் பெயர் ஊருக்கு சூட்டப்பட்டது. சிவபெருமானின் 12 ஜோதிர்த்தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே தலம் இது மட்டுமே. மொத்தமுள்ள 64 தீர்த்தங்களில் 22 கோயிலுக்குள் உள்ளன. ராமேஸ்வரம் சென்றும் குளிக்காதது போல என்றொரு சொல்வழக்கு ஒன்று உண்டு. வேறெந்த தீர்த்த தலத்தில் குளிக்காவிட்டாலும் இங்கு புனித நீராடுவது அவசியம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. சீதாதேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னியில் புகுந்தாள். அவளது கற்புக்கனல் அக்னி பகவானையே சுட்டது. ஒரு கற்புக்கரசியை சுட்ட பாவத்தை தீர்க்க அக்னி பகவான் ராமேஸ்வரம் கடலில் நீராடினார். இதனால் இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்பிகை பர்வதவர்த்தினிக்கும் ராமநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது. தீர்த்த நீராடலுக்கு பெயர் பெற்ற ஆடி மாதம் முழுவதும் இங்கு நீராடுவது மிகுந்த சிறப்பு. தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை நம் இதயத்தில் நீங்காத இடம் பெற்று என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னோருக்கும் முக்கியமான நாள். சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தை துவங்கும் உத்தராயண காலத்தில் துவக்க மாதமான தை, தெற்கு நோக்கி பயணம் துவங்கும் தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதங்களில் வரும் அமாவாசைகள் முன்னோரை நினைவு கூற முக்கியமான நாட்கள். முன்னோர் வழிபாட்டை ஆடி அமாவாசை என்று காலையே துவங்கிவிட வேண்டும். ஏதாவது ஒரு தீர்த்தங்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்து வர வேண்டும். மதியம் சமையல் முடிந்ததும் மறைந்த முன்னோர் படங்களுக்கு மாலையிட்டு திருவிளக்கேற்ற வேண்டும். ஒரு இலையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகளை படைக்க வேண்டும். படங்களுக்கு தீபாராதனை செய்த பிறகு காகத்திற்கு உணவிட வேண்டும். இலையில் படைத்த படையலை வீட்டில் மூத்தவர் சாப்பிட வேண்டும். அவர் சாப்பிட்டதும் மற்றவர்கள் சாப்பிடலாம். இவ்வாறு செய்வதால் முன்னோர் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வாதம் செய்வதாக ஐதீகம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.